Welcome you all. Today we are going to see the TCP, Transmission Control Protocol. Okay. TCP வந்து Process to Process Communication Protocol. Okay. For example, நம்ம ஒரு மெயில் அனுப்புறோம் அப்படின்னா, நான் இங்க இருந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து USA கலிபோர்னியாவில் இருக்கிறாரு. அவருக்கு நான் ஒரு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா, என்னுடைய ப்ராசஸ் என்னது? என்னோட ப்ரௌசர்ல என்னோட ஜிமெயில் ஐடி தான் என்னுடைய ப்ராசஸ். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுடைய ப்ராசஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டருடைய ஜிமெயில் ஐடி, அந்த ப்ரௌசர்ல இருக்கிற ஜிமெயில் ஐடி தான் வந்து அவருடைய ப்ராசஸ். ஓகே, இப்போ என்னோட மெயில்ல இருந்து அவரோட மெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகே, இதே வந்து நெட்வொர்க் லேயர் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நெட்வொர்க் லேயர்ல வந்து ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றோம். ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணோம்னா என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டர் மட்டும்தான் என் மெசேஜ் டெலிவரி ஆகும். என் ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டர் வரைக்கும் டெலிவரி ஆகிறது நெட்வொர்க் லேயர். ஓகே, என்னோட ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரௌசர் ஓபன் பண்ணி அந்த ப்ரௌசர்ல இருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு நான் மெசேஜ் பாஸ் பண்றேன் பார்த்தியா, அதுக்கு தான் ஒரு அட்ரஸ் தேவைப்படுது, அதான் போர்ட் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். இது வந்து விர்ச்சுவலா ஒரு கனெக்ஷன் வந்து செட்டப் பண்ணிடும். எனக்குமே என்னுடைய ஃப்ரெண்டோடைய கம்ப்யூட்டருக்கு வந்து விர்ச்சுவல் கனெக்ஷன் வந்து செட் பண்ணிடும். ஓகே, இதுல வந்து ஃப்ளோ கண்ட்ரோலும் இருக்குது, எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். Okay, it is reliable transport protocol. Reliable என்ன அர்த்தம்? Reliableனா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டோட மெயிலுக்கு நான் அனுப்புற மெசேஜ், அந்த மெயில் ஐடி வந்து தப்பா டைப் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு மெயில் ஐடியே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டு உடனே நமக்கு வந்து மெசேஜ் வரும், திஸ் மெசேஜ் இஸ் நாட் டெலிவர்டு. ஓகே, ஏன்னா நீங்க வந்து ராங்கா வந்து மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நாம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஓ நம்ம மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. இதே வந்து சென்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஓ சக்சஸ்ஃபுல்லாக நம்ம மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு வரும். தட் இஸ் கால்டு ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். அதாவது சென்ட் ஆனதுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்கும், ஓகே டெலிவர்டா இல்லையா அப்படின்னு. ஓகே, let's see the real world example for the TCP. Okay, for example web browsing. ஓகே, நம்ம வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்றோம். அந்த வெப் ப்ரௌசிங் கூகுள் குரோம், மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அது எல்லாமே எதை யூஸ் பண்றாங்க? டிசிபி தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இமெயில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மெயில் வந்து கம்பல்சரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னு நம்ம எங்க போகணும்? டிசிபி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் கிளையண்ட், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக், ஜிமெயில், ஆப்பிள் மெயில் எல்லாருமே வந்து டிசிபி தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, கம்பல்சரி இந்த ஃபைல் என் ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகணும், பல்கான ஒரு ஃபைல் அப்படின்னா உடனே நம்ம வந்து எஃப்டிபி வந்து டிசிபி தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டிபி கிளையன்ஸ் ஃபைல்ஜில்லா, WinSCP. ஓகே, அவங்க டிசிபி தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரிமோட் டெஸ்க்டாப். ஓகே, நான் இங்க இருந்துட்டு எங்க எங்களுடைய மெயின் பிரான்ச்சோட ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டிசிபி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதான் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீம் வியூவர், ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஓகே, இதுக்கெல்லாம் நான் எதை யூஸ் பண்றேன்? டிசிபி தான் யூஸ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் டிசிபி சர்வீசஸ். Okay, process to process communication. Okay, next well-known port used by the TCP. இப்போ UDP யூஸ் பண்ண மாதிரி தான் well-known port இங்கே யூஸ் பண்றோம். போர்ட் நம்பர் 1 எக்கோ, 9 டிஸ்கார்டு, சி இங்க 67 boot P, 25 SMTP, 23 telnet, FTP க்கு என்ன யூஸ் பண்றோம்? FTP டேட்டானா 20, FTP கண்ட்ரோல்னா 21. Okay, that is the port numbers. Next is stream delivery service. ஓகே, சி இங்க பாருங்க, ஒரு இமேஜினரி டியூப் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் த இமேஜினரி கனெக்ஷன். இப்போ சென்டிங் ப்ராசஸ் என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற மெயில்ல இருந்து என் ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டருடைய மெயிலுக்குன்னு ஒரு இமேஜினரி டியூப் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ். ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் see this diagram, sending and receiving buffers. ஓகே, இதுல வந்து நம்மளுடைய டேட்டாவெல்லாம் எப்படி இப்போ சென்ட் ஆகுது? ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ்ல வந்து சென்ட் ஆகுது. சென்டிங் ப்ராசஸ், ரிசீவிங் ப்ராசஸ், ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ்ல சென்ட் ஆகுது. ஓகே, நம்ம யூடிபி வந்து நம்ம மெசேஜை ஹெடரோட அட்டாச் பண்ணி ஐபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஸ்ட்ரீம் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்.
ஓகே, இதுல சென்டிங் ப்ராசஸ், ரிசீவிங் ப்ராசஸ். சென்டிங் ப்ராசஸ் என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிறது. ஓகே, என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து நான் வந்து ரைட் பண்றேன். ஓகே, ரைட் த டேட்டா அட் த சேம் ஸ்பீடு. ரைட் பண்ற டேட்டாவை சேம் ஸ்பீடில் தான் ரிசீவர் ப்ராசஸ் வந்து ரீட் த டேட்டா அட் த சேம் ஸ்பீட். ஓகே, அதே மாதிரி நானும் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசிபி வந்து பஃபர் தேவைப்படுது. ஓகே, எதுக்கு பஃபர் தேவைப்படுது? ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே, என்னுடைய ப்ராசஸ் வந்து ஒரு மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் ஒரு மெயில் டைப் பண்றேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஃபர்ஸ்ட் பஃபர்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இங்க வந்து பஃபர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பஃபர் இருக்குது. சென்டிங் பஃபர் ஒன்று, ரிசீவிங் பஃபர்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ சென்டிங் பஃபர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் அரே மாதிரி இருக்கு. சி, இது வந்து சர்க்குலர் அரே மாதிரி இருக்குது. ஓகே, ஒவ்வொரு லொகேஷன்லயும் ஒரு பைட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா வந்து 100 பைட் நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி சைஸ் இருக்கு, சர்க்குலர் அரே சைஸ். இல்லைன்னா தௌசண்ட்ஸ் பைட் நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி சர்க்குலர் அரேயோட சைஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எம்டி சேம்பர்ஸ், இங்க வந்து 3 சேம்பர்ஸ் இருக்கு. ஓகே, எம்டி சேம்பர்ஸ். எம்டி சேம்பர்ஸ் என்னன்னா, சி, எம்டி சேம்பர்ஸ் வந்து நாம வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, இன்னும் ஃபில் பண்ணல, ஃபில் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிங் ப்ராசஸ் வந்து ரைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரே ஏரியா. சி, இந்த கிரே ஏரியா இருக்கு பாத்தீங்களா? கிரே ஏரியா வந்து நாம வந்து டைப் பண்ணியாச்சு, டைப் பண்ண மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு தான் கிரே ஏரியா. இதே வந்து கலர்டு ஏரியா, இங்க வர கலர் ஏரியா இருக்குதா, பிங்க் கலர் மாதிரி. ஓகே, அந்த பைட்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்குது, சென்ட் ஆகிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஒயிட் ஏரியா அப்படின்னா எம்டி சேம்பர்ஸ். கலர்டு ஏரியானா என்னன்னா ரிசீவ்டு பைட்ஸ். ஓகே, இங்க வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. கலர்டு ஏரியானா ரிசீவ்டு பைட்ஸ். ஓகே, ரீட் பை த ரிசீவிங் ப்ராசஸ். இப்போ ரிசீவிங் ப்ராசஸ் வந்து ரீட் பண்றதுக்காக வெயிட்டிங் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ் என்ன? சென்டரும் ரிசீவரும் அட் த சேம் டைம்ல சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ். ஓகே, இது வந்து டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ், உங்க யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம் டிசிபியில். நெக்ஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் டிஎல் வந்து கனெக்ஷன். நெக்ஸ்ட் ரிலையபிள் சர்வீஸ். இது வந்து ரிலையபிள் சர்வீஸ். இப்போ மெசேஜ் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் டெலிவர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிசிபி ஃபீச்சர்ஸ். ஓகே, நம்பர் 1 நம்பரிங் சிஸ்டம். ஓகே, இப்போ யூடிபியில் வந்து நம்பரிங் சிஸ்டம் கிடையாது. ஓகே, ஆனா டிசிபியில் வந்து நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. ஏன்னா நாம வந்து நம்மளுடைய செக்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராக் பண்றோம், டெலிவரி ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு ட்ராக் பண்றதுக்காக நம்ம நம்பரிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஓகே, இதுல வந்து சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் யூஸ் பண்றோம். எதுக்காகனா பைட் நம்பருக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைட் நம்பர். பைட் நம்பர்னா என்னன்னா, இப்போ வந்து நம்பரிங் வந்து இது வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்றோம். ஓகே, அந்த ரேண்டம் நம்பர் வந்து எப்படி இருக்கு? டிசிபி வந்து ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுது. அந்த ரேண்டம் நம்பர் வந்து 0ல இருந்து 2^32 - 1 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகே, அந்த ரேண்டம் நம்பர். இதுல வந்து பைட் நம்பர்ங்கிறது என்னன்னா அந்த டேட்டாவுடைய பைட் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, அதான் வந்து பைட் நம்பர். இது வந்து ரேண்டம்லி ஜெனரேட்டட் நம்பர், பைட் நம்பர்ங்கிறது. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர் என்னன்னா நம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைட். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் உடைய நம்பர். ஓகே, அந்த செக்மெண்ட் இருக்கிறது அதுதான் வந்து சீக்வன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகே, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு என்னன்னா நெக்ஸ்ட் வந்து எந்த நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் பைட், அதாவது நம்ம ரிசீவர் வந்து நெக்ஸ்ட் பைட் எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இப்போ வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன? சென்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 MBக்கு
per second டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ரிசீவர்னால வந்து 5 MB per second தான் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா ரிமைனிங் 5 MB என்ன ஆகும், டேட்டா வந்து லாஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது தான், அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். ஸோ ரிசீவர் வந்து என்ன பண்ணுவாரு, சென்டருக்கு சொல்லுவார், சென்டருக்கு வந்து இன்டிமேட் பண்றாரு, யூ சென்ட் ஸ்லோலி, ஓகே உங்க டேட்டாவில் லாஸ் ஆகிட்டு இருக்குது, ஸோ சென்ட் ஸ்லோலின்னு சொல்லுவார். உடனே சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சென்ட் பண்ற ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் எரர் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் வந்து சென்ட் பண்ணிட்டார் டேட்டாவை, அந்த டேட்டா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணும், ரிசீவர் வந்து மறுபடியும் அந்த லாஸ் ஆன டேட்டாவை அக்னாலஜ்மெண்ட் நம்பர்ல அனுப்பிச்சுடுவார். நீ அனுப்பிச்ச டேட்டா லாஸ் ஆயிடுச்சுப்பா, ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 100 அதை ரிப்பீட்டா அனுப்பிச்சுடு அப்படின்னு. ஸோ சென்டரை வந்து அகைன் ரீட்ரான்ஸ்மிட் த சேம் டேட்டா. ஓகே, தட் இஸ் த எரர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஓகே, ஏதாவது கன்ஜெஷன் ஆக்குறாங்கன்னா கூட நாம் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, that is the purpose of TCP. Next one, segment, that is we are using the TCP segment. Next one, format. See, this is the TCP segment format. ஒரு ஹெடர் இருக்குது, டேட்டா இருக்குது. அந்த ஹெடர்ல என்ன இருக்குது, சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் இருக்குது. சோர்ஸ் போர்ட் அட்ரஸ்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற போர்ட் அட்ரஸ். ஓகே, டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற போர்ட் அட்ரஸ். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் நம்பர். சீக்வென்ஸ் நம்பர்னா என்ன, the number assigned to the first byte of the data. ஃபர்ஸ்ட் பைட்டுக்கு நாம வந்து எந்த நம்பர் அசைன் பண்ணணுமோ அதுதான் வந்து சீக்வென்ஸ் நம்பர். அது வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ற நம்பர் தான். அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னா என்ன, அந்த ரிசீவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு, எனக்கு நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை நீ அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்றதா வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெடர் லென்த். ஓகே, that is the 4-bit field இருக்குது. நெக்ஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் கண்ட்ரோல். ஓகே, நெக்ஸ்ட் விண்டோ சைஸ். ஓகே, see this is a control field. நெக்ஸ்ட் விண்டோ சைஸ். நம்மளுடைய மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த விண்டோ வந்து என்னன்னா 65,535 பைட். ஓகே, ரிசீவர் விண்டோ. ஓகே, டிட்டர்மின்ட் பை த ரிசீவர். ரிசீவர் தான் டிட்டர்மின் பண்றாரு. ஓகே, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செக்ஸம். செக்ஸம் எதுக்காக யூஸ் பண்றோம், செக்ஸம் யூஸ் பண்ணி தான் நாம வந்து ஏதாவது எரர் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டிசிபி கனெக்ஷன். ஓகே, டிசிபி வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, நம்ம யூஸ் பண்றோம் கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் செட்டப் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், நெக்ஸ்ட் டியர் டவுன் கனெக்ஷன். ஓகே, கனெக்ஷன் வந்து செட்டப் பண்றதுக்கு 3-way ஹேண்ட்ஷேக்கிங் மெசேஜ் 3-way ஹேண்ட்ஷேக்கிங் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்போ 3-way ஹேண்ட்ஷேக்கிங் ப்ராசஸ்ல வந்து நம்ம எப்படி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இருக்கிறாரு, சர்வர் இருக்குது. கிளையண்ட் வந்து சென்ட் த சின் மெசேஜ். சின் மெசேஜ் அனுப்புறாங்களா, சீக்வென்ஸ் நம்பர் 8000 போட்டு சின் மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க. சர்வர் வந்து சின் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், அந்த சின் மெசேஜுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சுடுறாரு. ஓகே, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 8001 அப்படின்னு போட்டு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் நம்பர் அனுப்பிச்சுடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கிளையண்ட் வந்து மறுபடியும் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டெப்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கனெக்ஷன் வந்து செட்டப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட் வந்து சின் மெசேஜ் அனுப்புறாங்க, உடனே சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கிளையண்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இருக்கிறாங்க, இந்த சர்வர். கிளையண்ட் வந்து என்ன பண்றாங்க, சென்ட் த டேட்டா சீக்வென்ஸ் நம்பர் 8001 போட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 15001 அப்படின்னு சொல்லி டேட்டாவை சென்ட் பண்றாங்க. என்ன டேட்டா சென்ட் பண்றாங்க, 8001ல இருந்து 9000. ஸோ இங்க சீக்வென்ஸ் நம்பருங்கிறது என்னது, சீக்வென்ஸ் நம்பருங்கிறது ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டட் பை த டிசிபி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் த டேட்டா.
So first byte of the data என்ன 8001. So sequence number 8001 data என்ன இருக்கு 8001 இருக்கா 8001 வந்து 9000 வரைக்கும் நம்ம டேட்டாவை சென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மறுபடியும் கிளையண்ட் தான் வந்து சீக்வென்ஸ் நம்பர் 9001 போட்டு டேட்டா வந்து 9001 to 10000 அப்படின்னு சென்ட் பண்றோம். ஓகே நெக்ஸ்ட் சர்வர் வந்து இந்த ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் அனுப்புது. சீக்வென்ஸ் நம்பர் 15001 போட்டுருக்கான். ஓகே நெக்ஸ்ட் அக்னாலஜ்மென்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க 10000 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 10001 வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மென்ட் நம்பர் 10001 போட்டு அனுப்பிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் கிளையண்ட் வந்து என்ன அனுப்பிச்சுடுறாங்க சீக்வென்ஸ் நம்பர் 10001 போட்டு மறுபடியும் அதே மாதிரி அனுப்பிச்சுடுறாங்க. ஓகே திஸ் இஸ் த டேட்டா டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் கனெக்ஷன் டெர்மினேஷன். ஓகே நாம வந்து கனெக்ஷன் டெர்மினேஷனுக்கு நாம வந்து 3-way ஹேண்ட்ஷேக்கிங் மெசேஜ் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றோம், ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம். ஓகே சோ பாருங்க 3-way ஹேண்ட்ஷேக்கிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட் வந்து ஃபின் மெசேஜ் அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் சர்வர் வந்து அக்னாலஜ் மெசேஜ் அனுப்புறாரு. மறுபடியும் சர்வர் வந்து ஃபின் மெசேஜ் அனுப்புறாங்க. கிளையண்ட் வந்து அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. இது வந்து ஆஃப் க்ளோஸ் மேட்டர். ஓகே நெக்ஸ்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகே எரர் கண்ட்ரோல் நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்ஸம் யூஸ் பண்ணி எரர் இருக்குதா இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் செக்ஸம். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மென்ட் நம்பர். இப்போ ஏதாவது நம்மளுடைய மெசேஜ் வந்து டேட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா நாம அகைன் we need to retransmit the data. ஓகே சி நார்மல் ஆபரேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட் வந்து ஒரு சீக்வென்ஸ் நம்பர் 1201 ல இருந்து 1400 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் சர்வர் வந்து அக்னாலஜ்மென்ட் நம்பர் இதை அனுப்பிச்சுடுறாரு 1401. ஏன்னா 1400 வரைக்கும் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ சர்வர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு 1401 அனுப்பிச்சுடுப்பா அப்படின்னு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கிளையண்ட் வந்து அக்னாலஜ்மென்ட் நம்பர் 5000 அனுப்பிச்சுடுறாரு. ஓகே நெக்ஸ்ட் சர்வர் வந்து அதாவது கிளையண்ட் வந்து 5001 எனக்கு வேணும்னு அனுப்பிச்சுடுறாரு. சர்வர் வந்து 5001 ல இருந்து 6000 வரைக்கும் டேட்டா அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் 6001 ல இருந்து 7000 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் கிளையண்ட் வந்து எனக்கு 7000 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7001 வந்து அனுப்பிச்சுடுறாரு. ஓகே திஸ் இஸ் த நார்மல் ஆபரேஷன். இதே வந்து லாஸ்ட் செக்மெண்ட் ஏதாவது டேட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி நடக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் சென்டர் வந்து சீக்வென்ஸ் நம்பர் 501 ல இருந்து 600 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் 601 ல இருந்து 700 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் ரிசீவர் வந்து எனக்கு 700 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 701 அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சுடுறாரு. 701 ல இருந்து எனக்கு அனுப்பிச்சுடுப்பா அப்படின்னு. உடனே சென்டர் வந்து 701 ல இருந்து 800 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. அது வந்து டேட்டா லாஸ் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் சென்டர் வந்து என்ன அனுப்புறாரு மறுபடியும் 801 ல இருந்து 900 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. அது சென்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரிசீவருக்கு வந்து எது லாஸ் ஆயிடுச்சு 701 ல இருந்து 800 வரைக்கும் டேட்டா லாஸ் ஆயிடுச்சு. அதனால ரிசீவர் வந்து 701 அக்னாலஜ்மென்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறாரு. ஓகே 701 வந்து அக்னாலஜ்மென்ட் நம்பர் அனுப்பிச்சுடுற போது ஓகே மறுபடியும் சென்டர் வந்து 701 ல இருந்து 800 வரைக்கும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு. ஓகே நெக்ஸ்ட் ரிசீவர் வந்து 800 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. இங்க ஆல்ரெடி 900 சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 901ங்கிறது அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் அனுப்பிச்சுடுறாரு ரிசீவர். ஓகே திஸ் இஸ் த லாஸ்ட் செக்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன். சரி ஃபாஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் என்னன்னா சென்டர் வந்து கண்டினியூஸா டேட்டா வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகே இப்போ ரிசீவர் வந்து எந்த டேட்டா லாஸ் ஆச்சு இடையில அந்த டேட்டா மட்டும் ஃபைனலா ஒரு அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் அனுப்பிச்சுடுறாரு. ஓகே சி பாருங்க இதுல சென்டர் வந்து 101 ல இருந்து 200 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் 201 ல இருந்து 300 வரைக்கும் அனுப்பிச்சுடுறாரு. ரிசீவர் வந்து அக்னாலஜ்மென்ட் நம்பர் 300 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி 301 எனக்கு வேணும்னு சொல்லி அக்னாலஜ்மென்ட் நம்பர் 301 அனுப்பிச்சுடுறாரு. நெக்ஸ்ட் சென்டர் வந்து என்ன அனுப்புறாரு 301 ல இருந்து 400 அனுப்பிச்சுடுறாரு. ஆனா டேட்டா லாஸ் ஆயிடுச்சு. ஓகே
எகைன் மறுபடியும் சென்டர் வந்து 401 வந்து 500 அனுப்புறாரு, அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. உடனே ரிசீவர் வந்து என்ன அனுப்புறாரு, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 301 வந்து எனக்கு வேணும், ஏன்னா 301 இருந்து 400 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 301 அனுப்பிச்சுடுறாரு. ஆனா சென்டர் வந்து கண்டினியூஸா வந்து 501 இருந்து 600 அனுப்புறாரு, 601 இருந்து 700 அனுப்புறாரு. ஓகே, எல்லாத்தையும் அனுப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இடையில ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 301 மட்டும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு, எனக்கு 301 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய 3 டைம்ஸ் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்குது. ஓகே, 3 டைம்ஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது 301 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சென்டர் வந்து 301 இருந்து 400 மெசேஜ் வந்து அனுப்பிச்சுடுறாரு. ஓகே, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ரிசீவருக்கு வந்து எது வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ரிசீவ் ஆயிடுச்சு, 101 இருந்து 700 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 701 வேணும் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 701 அனுப்பிச்சுடுறாரு. ஓகே, ரிசீவர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் த ஃபாஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன். ஓகே, தேங்க்யூ.